शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைநான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் ஓலம்சை துங்கக் கைமுகத்து துமொழியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் மூஷிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேறற என்னை விழுங்கும் தெய்வீக வேழரமணா நமோ நமோ. வாரணனானனாகி என்னுள் தடை வாதனை தீர்ப்போய் நமோ நமோ. நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. காண வேண்டும் நின் கருணையார் முகம் அளிக்க வேண்டும் என் கருத்து முற்றுற பூண வேண்டும் நின் பொன்னடி துணை பொலிய வேண்டும் என் சென்னி பொற்புற மாண வேண்டும் மெய் அடியர் மாட்டு நின் பெருமை பேசியும் செவி மடுத்து நான் பேண வேண்டும் பிறவி மேவினும் பெரும வேங்கட அன்ன பெற்றியே. அழைக்க வேண்டும் நான் ஆவலாய் உனை அஞ்சல் என்றென கருள வேண்டும் நீ. இழைக்க வேண்டும் நான் யோகம் என் உள்ளே இருமையற்றனோடி செய்ய வேண்டும் நீ. குழைக்க வேண்டும் நான் கொடுமனத்தை நின் அருட்குணத்திறம் குறித்து நாள்தோறும் தழைக்க வேண்டும் நான் தாழ்நிழற்கணே தரும வேங்கட தந்தை தாயனே. இருமையற்றனின் ஒருமையன்றி மற்றிம்மை வேண்டலேன் மறுமை வேண்டலேன். அருமையாயனின் அடித்தளத்து வாழதனை அன்றி மற்ற யாவர் வேண்டுவார். எருமை போல நான் இவ்வளத்துலகிடை கழிப்பதற்கினி ஒருப்படேன். பெருமையார்ந்த வேங்கட பிரானடி பேரு பெற்றிட பேணும் உள்ளமே பேரு பெற்றிட பேணும் உள்ளமே பேரு பெற்றிட பேணும் உள்ளமே. சாட்சாத் சர்வேஸ்வரன் ஏகமாட்சரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுடைய நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். எந்த மகானுபாவர் இந்த ரமண சன்னதி முறைக்கு பாட்டுடை தலைவராக நம்ம எல்லாம் அருள்வாளிக்கின்றாரோ அந்த பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 33வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் நற்றாய் ஏங்கல். நல் பிளஸ் தாய் பிளஸ் ஏங்கல். நல்ல தாயினுடைய அங்கலாய்ப்பு, பரிதவிப்பு.
முருகனார் தாம் அனுபவித்த அந்த ஆன்மானுபவ உணர்ச்சிகளை எல்லாம் பகவானை நினைந்து நினைந்து அரற்றி அரற்றி தான் வருந்தியதை அந்த பாசத்தினாலே கட்டுண்டு ஒரு ஆன்ம சாதகம் நமக்கு ஆன்மானுபூதி கிடைக்குமா என்ற அந்த ஏக்கத்திலே, பகவானுடைய அருள் கிடைக்குமா என்கின்ற அந்த ஏக்கத்திலே தான் சொல்ல வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் ஒரு தாய் தன் மகள் மீது காட்டுகின்ற ஒரு பரிதவிப்பாக இந்த பதிகத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், ரொம்ப ஃபேமஸ் பதிகம். அப்பர் பெருமானுடைய திருத்தாண்டக பண்ண அரிகாம்போதி, அதுல அமைந்திருக்கின்ற இந்த பதிகம். இந்த பாடலை கேட்டு உருகாதவர்களே கிடையாது. இந்த பாடலை, இந்த பதிகத்துக்கு கடைசியில எப்படி அந்த பாடல் முருகனார் மனதை ஆகர்ஷித்ததோ, வசீகரித்ததோ, அதே போல எனக்கும் இந்த பாடல் மீது ஒரு அளவு கடந்த ஒரு அபிமானம் ஏற்பட்டது. அதனால இந்த பதிகத்துக்கு கடைசியில் அதை கொடுத்துருக்கேன். அதனுடைய விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த பாடல், அப்பர் பெருமானுடைய பாடல் எவ்வளவு எளிமையான தமிழ்ல உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்களும் ரொம்ப ரசிப்பீங்க. முருகனார் தமிழை படிச்சுட்டு அதை படிக்கும் பொழுது இந்த முருகனார் தமிழ்ல எந்த அளவு ரொம்ப கடினமான ஒரு தமிழ் நடையில அவர் எப்படியெல்லாம் அதுக்கு சமானமா அப்பர் பெருமான் அந்த பாடல்ல ரொம்ப எளிமையான சொற்களை வச்சு பண்ணியிருக்கார். நல்லவரைக்கும் புல்லும் ஆயுதம்னு இது மணிவாசகத்தாரும் அப்படி பண்ணியிருக்கார். ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள், மேலோட்டமா படிச்சா அர்த்தம் புரிஞ்சுடுத்தேன்னு தோணும். ஆனா அர்த்தம் உண்மையா புரியும் போது, விஷயம் தெரிஞ்சவாகிட்ட கேட்டு அத தெரிஞ்சுக்கும் போது இவ்வளவு அர்த்தம் இருக்கா இதுக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவோம். இப்படிப்பட்ட பாடல்களிலே, அப்பர் பெருமானுடைய பாடல்களிலே இதுவும் ஒன்று. முதலில் முருகனார் தமிழை அனுபவிக்கலாம். நூலுக்கு போகலாம். திருச்சிற்றம்பலம். முதல் பாடல். அண்ணாமலை இரவணன் அருமை பெற்றி அடிக்கடியும் போலும் அவர் சாற்ற கேட்டும் கண்ணாய என் போல் வார்கழறி சொன்ன கட்டுரையை கட்டுரை போல் கட்டி வைத்தவ் விண்ணாய மெய்யன் உருவெளியின் தோற்றம் விளங்கத்தன் முள்வெளிக்கே விதும்பலாகி பெண்ணாய என் பேரை பிறர் நகைப்ப பிறமருந்தில் பேராத பித்துற்றாளே. அண்ணாமலை இரவணன் அருமை பெற்றி, இந்த அண்ணாமலையில எழுந்தருளி இருக்கின்ற பகவானுடைய அருமை, அதனுடைய மகத்துவம், பெற்றின தன்மை, அந்த பகவானுடைய அந்த மேன்மையை, அதனுடைய இயல்பை அடிக்கடி என் போவலும் அவர் சாற்ற கேட்டும். என் பொண்ணு இன்னைக்கு கஷ்டப்படுறாருன்னா அதுக்கு மூல காரணம் நான் தான் சும்மா இருக்க முடியாம பகவானுடைய பெருமைகள் எல்லாம் பகவான் தெரியுமா, இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு சொல்லி கடைசியில அடிக்கடி, அதுவும் ஏதோ ஒரு வாட்டி சொல்லி விட்டா பரவாயில்ல, ஒரு வாட்டி சொன்னாலே இது கெட்டியா பிடிச்சிக்கிறது. அது என்னுடைய அனுபவமே கூட. ப்ரொஃபசர் கே சுவாமிநாதன் அவர்கள் இந்த சன்னதி முறை முருகனார்ட்டு நான் பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார். அது காதலியே ஏறல. அவர் சொன்ன 5 வருஷமும் ஏறல. 1985 91 வரைக்கும் நினைக்கிறேன். ஆமா. அப்புறம் அவர் ஆத்துக்கு போக முடியலையே அப்படின்னு ஒரு தாபம் வந்தப்ப இவர் முருகனார்னாரு, சன்னதி முறைன்னு ஏதோ சொல்லியிருந்தாரு அப்படின்னு ஆசிரமத்துல போயிட்டு ஒரு புக்கை வாங்கி அதை படிச்சு பார்த்து, அப்படித்தான் சன்னதி மாதிரி ஏதோ அதுல லைஃபே இல்லாம அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம சாதாரணமா கேட்டே எனக்கு அது மேல இவ்வளவு பெரிய அதுக்கப்புறம் அதை நான் என் வாழ்க்கையில 18 வருடங்கள் இந்த மாதிரி முருகனார் பாடல்களை படிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
I never even in my dreams I felt, I thought I will be going through this totally throughout my life and this will become my life. அந்த மாதிரி லைஃபே இல்லாம இந்த பொண்ணும் அம்மா சொல்லும்போது உன்னிப்பா கேட்டு இருந்திருக்கா, அடிக்கடி வேற சொல்லியிருக்கா. அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்கடியும் போலும் அவர் சாற்ற கேட்டும். சாற்றுதல்னா தூற்றுதல்னாக்கா நெல்ல தூத்துறதுன்னு விடாம பண்றது, அதுதான் சாற்றுதல். சாதாரணமா சொல்றது இல்ல, சொல்லிட்டே இருக்கிறது. சாற்ற கேட்டும் கண்ணாய என் போல்வார் கழறி சொன்ன. கண்ணாய என் போல்வார், அதாவது இந்த கண்ணாயன கண்ல தென்படுபவர்கள் எங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். யார் பக்கத்து வீட்டுக்காரா எதிர் வீட்டுக்காரா இப்படிதான். நாங்கெல்லாம் மயிலாப்பூர்ல இப்போ ஒரு ஃபிளாட்ல இருந்தோம். அதுக்கு ஒரு ஃபோயர்ல 4 வீட்டு ஃபிளாட் கதவும் அங்கேயே தான் இருக்கும். அங்க அந்த 4 வீட்டு கதவும் திறந்தே தான் இருக்கும். மூடினதா ஏதோ நைட்டு படுத்துக்கும்போது மூடுறது தான். காலங்காத்தால 5 மணிக்கு அவ எழுந்துப்பா, ஏதாவது ஒருத்தர் அதில கதவ திறந்து வச்சுருவா. நைட்டு ஹோல் டே இட் வில் பி ஓப்பன். அந்த 4 ஃப்ளாட்டுமே எங்க ஒரே ஃப்ளாட். எங்க பொண்ணு சாப்பிடலன்னா பிடிவாதம் பண்ணும். சின்ன குழந்தை தானே. 4 வயசு, 5 வயசு இது. 6 வயசு, 7 வயசு இப்படி. நம்மாத்து சாப்பாட்ட பக்கத்தாத்துல கொண்டு போய் வச்சுட்டா, அவ சொன்னா ஆசையா "நல்லா இருந்ததும்மா இன்னைக்கு அங்க" அப்படின்னு சொல்லும். அப்படி அவ்ளோ க்ளோஸா இருந்தோம். ஒரு வித்தியாசமே கிடையாது. கிராமத்துலலாம் கூட அப்படிதான் இருப்பா. அங்க வம்பும் உண்டு, அவ மேல அக்கறையும் உண்டு. அதுக்கப்புறம் தான் போய் ஷிஃப்டட் டு திருவான்மியூர். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சது. ஏதோ ஹலோ ஹலோன்னு இருந்தது. இப்போ இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்க்கு வந்த அப்புறம் பார்த்துக்கிறதே ரேர் ஆயிடுறது. எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இதுதான் நாகரீகம் என்று சொல்லப்படுவது. அவளா பேசினாலுடைய நம்ம பேசக்கூடாது. இப்படிலாம் ஆயிடுது. பட் இந்த இந்த நல் தாய் நாங்க இருந்த மாரி மயிலாப்பூர் வீட்ல இருந்த மாரி ஒரு வீட்ல இருந்திருக்கா. பக்கத்துல எல்லாம் கண்ணாய என் போல்வார். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான போல்வா எங்களை போன்றவர்கள். வி ஆர் ஆல் மிடில் கிளாஸ். அதுல தான் பெரிய அட்வான்டேஜ். வி ஹேவ் த சேம் வேவ் லென்த். அவர் டாக்கிங் வில் பி ஹவ் டு சேவ் மணி. இங்க போய் வாங்கு, இந்த கடையில இன்னைக்கு சீப்பா இருக்கு. எல்லாம் காட்டு தீ போல பரவும் 4 வீட்டுக்கும். நான் வாங்கிட்டு வந்துட்டேன் உனக்கு. நீ போய் உனக்கு எங்க டைம் இருக்க போறதுன்னு. அது கரியாலேருந்து எது ஒண்ணா. அப்ப நாங்க பிரியமானவர்கள்னா ஒரு அளவுக்கு மிஞ்சி. அப்படி கண்ணாய எம்போல்வார் களறி சொன்ன. அப்படி அவர்கள் எல்லாமும் இந்த பகவான பத்தி கட்டுரை போல் கட்டி வைத்து கட்டுக்கட்டா சொல்றது. 1 2 குருவே தருது. அப்படி கேட்டு, கேட்டு, கேட்டு என் பொண்ணுக்கு என்ன ஆயிடுத்து, ஏதோ எதிரியே பார்க்குற மாரி ஒரு பகவான நெனச்சுட்டா, அவரு எதிரோ வந்து சோஃபால உக்காந்துருக்க மாரி, அந்த மாரிலாம் தோண ஆரம்பிச்சுடுது. விண்ணாய மெய்யன் உருவெளியின் தோற்றம். இந்த உருவெளியின் தோற்றம்னா, உருவெளி தோற்றம்னு இருக்கு டேர்மே. ஒரு டேர்மே இருக்கு. உருவெளி தோற்றம். கனவுல பார்த்தா, அது கனவுல நிஜமா நடக்கிற மாரி இருக்கும். அதுவே பகல்ல நடந்தா, அது பகல் கனவுன்னுவா. நடக்கிறது உண்டு. அதனால தான் இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ அதுவும் நிஜமா நடக்கிற மாரி இருக்கும். அது கனவ கனவுன்னே சொல்லிடுவோம். இத உருவெளி தோற்றம்ன்னும். ஏன்னா அது கனவு இல்ல. நம்ம எதிர அந்த வெளி தோற்றத்த கான்கிரீட்டா பார்க்குறோம். பால் பிரண்டன் சொன்ன மாரி. பெரியவா கிட்ட பால் பிரண்டன் தான் போய் கேட்டாரு. எனக்கு இந்த தெய்வ பக்தி, இந்த ஆன்மீகம் இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும்படியா ஒரு குருவ சொல்லுங்கன்னா, அவரு திருவண்ணாமலை ரமண மகரிஷிய போய் பாருங்கன்னு சொல்லி பெரியவா சொல்றா. அவரு அத கேட்கல போல இருக்கு. ஐ திங்க் இஃப் ஐ அம் கரெக்ட் ஹி வென்ட் டூ பாம்பே. அங்க அந்த ஹோட்டல்ல அந்த ரூம்ல இருக்கும்போது மகா பெரியவா அவர் ரூம்குள்ள வந்துடுறார்.
அது விடிய காத்தால நேரம். வந்து உட்காந்து, "என்கிட்ட நீ என்ன சொன்ன? இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு. சொல்லு "சுவாமி நான் என்ன சொன்னேன்னா, திருவண்ணாமலை போய் பார்க்கணும்னு தட் இஸ் யுவர் வேர்ட் டூ மீ. அப்படி சொல்லிட்டு தானே போனேன். இப்ப நீ இங்க பாம்பே வந்தா என்ன இது?" அப்படின்னா, அப்ப டக்குன்னு முழிப்பு வந்துடுது. அப்புறம் நான் சென்னை வந்து திருவண் திருவண்ணாமலை போயி பகவான பார்த்தேன்னு எழுதுறார். மகாபெரிவா கிட்ட நீங்க போய் சொன்னேலாமே அவர் கட்டுரையிலேயே எழுதி வச்சிருக்காரு. இதுதான் கட்டுரைத்தல். அவனுக்கு ஏதோ மனப்பிராந்தி அப்படின்ட்டாரு. ஹி ஜஸ்ட் டிஸ்மிஸ்ட் இட். இது உருவெளி தோற்றம். ஆனா நம்ம நடக்கிறவளை பொறுத்தவரையிலும் அது அப்சல்யூட்லி ட்ரூ. அப்படி இந்த என்னுடைய மகளுக்கு இவர்கள் எல்லாம் கட்டுரையா கதையா சொல்லி 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 கடைசியில ஏதோ பகவான் கண்ணெதிரே எதிரே உட்காந்துருக்க மாதிரிலாம் இவளுக்கு தோன்றது. அந்த உருவெளியின் தோற்றம் விளங்க தன் உள்வெளிக்கே விதும்பலாகி. அப்போ பகவான் வந்து அகமுகப்படுன்றாரு. உள்வெளிக்கே புறவெளிக்கு போகாம உள்வெளிக்கே விதும்பலாகி, விதும்பலாம் வருந்துதல் வருந்துபவளாகி, நான் ஆத்ம தரிசனம் பண்ணணும், எனக்கு உள்ள போனோம், அப்படி அகமுகப்படுதல். அதுதான் விதும்பலாகி வருந்துதல் என்று சிரமப்பட்டு அதுக்குன்னு முயற்சி செய்து பெண்ணாய என் பேதை பிறர் நகைப்ப. இந்த பேதை பெண் இவளுக்கு ஒன்றும் விஷயமே தெரியல. பாவம், என்னடா இப்படிலாம் நம்ம இருக்குமேனே தெரியல. எல்லாரையும் கேலி பண்றா. பிறர் நகைப்ப பிறமருந்தில் பேராத பித்தற்றாளே. வேற என்ன மருந்து கொடுத்தாலும் இவளுக்கு பிடிச்சிருக்கு இந்த பைத்தியம். பேராதன்னா பெயராத, அகலாத, நீங்காத, பித்து பைத்தியம் உற்றாளே, பைத்தியமாயிட்டாளேயோ அப்படின்னு எடுத்த எடுப்பிலேயே தன் மகள் பகவானுடைய பித்து பிடித்து விட்டது என்று அங்கலாய்த்துக் கொள்ளுகிறாள். அடுத்த பாடலிலே பேராதன்றதுக்கு குணமடையாத, நீங்காத, அகலாத, குணமாகாத, இதுக்கு இந்த மருந்துக்கும் இந்த நோய்க்கும் மருந்தே இல்லையா, அந்த மாதிரி நோயா இருக்கே இது அப்படிலாம் சொல்றது. இரண்டாவது பாடலிலே கருவண்ண அதருளி மனக்கவலை மாற்றி கண்டவர் தம் கருத்தகத்து கடுஞ்சாக்காட்டு வெறுவண்ண மெஞ்ஞான வீட்டு வாழ்க்கை விளக்கமுற விளக்கும் உயர்வீறு சான்ற திருவண்ணாமலை விளக்காய் திகழும் தெய்வ திருவளர் வெங்கடரமணன் செம்பொல் பாதம் பெருவிண்ணாடோ ஒருங்குதொழும் பெருமை பேசி பித்தேரி திரிவாய் என் பெண்ணானங்கே. கருவண்ணாது, கருவடையாது, மீண்டும் வந்து பிறத்தல் என்பது இல்லாது அருளி, அந்த ஒரு பெரும் ஆத்ம ஞானத்தை அருளி, மனக்கவலை மாற்றி, அகந்தை மனக்கவலையை மாற்றி, கண்டவர்தம் கருத்தகத்து அவரை வந்து ஒரு முறை பார்த்துட்டா போறோம். ஆஹா, கண்டவர்னா பகவான் பார்த்தா போறோம். பகவான் சன்னதியில போய் இந்த முதலியார் பாட்டின்னு பகவானுக்கு அந்த பாட்டி தான் சாதம் வைப்பா. அது வயசானதால கண்ணு தெரியல. பகவான் இலையில போடுறதுக்கு பக்கத்துல போட்டுருவா. பகவானுக்கு வேஸ்ட் ஆக மனசு வராது. உடனே அவரு அதை எடுத்து இலையில போட்டுப்பாரு. இது நிரஞ்சன சாமிக்கு கோபம் வந்தது. உனக்கு கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல. இப்ப நீ போடாட்டா என்ன? உனக்கு பகவானு தெரியும் இப்ப இல்ல. இலை எங்க இருக்கு, இது இருக்குன்னு தெரியல. பகவான் எங்க இருக்கா ஒன்றும் தெரியல. அப்படியாவது நீ போடணுமா அப்படின்னு கோச்சிட்டார். அப்ப அந்த அம்மா ரொம்ப திருப்பி கோச்சிக்கல. என்ன சொன்னா, நான் பார்க்காட்டா என்ன? பகவான் என்ன பார்க்கிறாரோன்னோ, அது போறோம். அதுக்கு தான் நான் வந்துட்டேன். அதுக்கு தான் அது போறோம் அப்படின்ட்டா. பகவான் சிரிச்சுட்டே பார்த்தாரா, என்ன இப்ப நான் சொல்ற பதிலு. அப்படி அதே மாதிரிதான் பகவான் ரொம்ப எளிமையின் சொரூபம். அதாவது ஒரு நாவிதர், அவர் பேரு நடேசன்னா, அவரு ரொம்ப வயசாயிடுது. அதுலயே சின்ன வயசுல இருந்து அவர் தான் இவருக்கு பண்ணிட்டு இருக்காரு.
பகவானுக்கு அப்ப சின்ன வயசு. இவரு இவருக்கு அவரோட பெரியவரு. அப்புறம் பகவானுக்கும் வயசாகுது. அவருக்கு அதுக்கு மேல வயசாகுது. அது சரியா முடி வெட்ட வரமாட்டேன்றது. ஏடா கூடமா பண்ணிட்டு போறாரு. நிரஞ்சன சுவாமி வந்து, "இது என்ன இது பண்ற வேல? இது அசிங்கமா இருக்குது. இதெல்லாம் நீ மாரி பண்ணாத. உன் பையன அனுப்பு" அப்படின்றாரு. அப்போ பகவான் சொன்னாராம், "ஏ இந்த அவன்லாம் இந்த அ சின்ன வயசுக்காரன் அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு என்ன ஷோக்கு வேண்டியிருக்கு. நடேசனே பண்ணட்டும். அவன் பாவம் எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு." அப்படி. அப்படி. அதுக்கப்புறம் அவள் ரஞ்சனா சாமி விடுவாரா? அவகிட்ட பேசி கீசி சொல்லி பகவான் இது ஒண்ணு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பண்ண விட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டா, அவரால வர முடியலையா? கஷ்டப்படுறார் பாவம். சரியா போன்ட்டார் பகவான். அந்த மாரி எளிமைன்னா டூ த கோர். ஒரு பந்தா இல்லன்றது டூ த கோர். இதெல்லாம் கத்துக்கணும் நம்ம. அப்படி பகவானுடைய அந்த திருக்கண் நோக்கம், அந்த அ நாவிதருக்கும் அப்படிதான். பகவான் கூடயே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம். அத எப்படி நான் விட்டுற முடியும்? அப்படின்னு. அப்படி ஒரு ஈர்ப்பு பகவான் கிட்ட எல்லாருக்கும். அந்த வசீகரம், இஷித்துவம். அஷ்டமா சித்திகள்ல ஒண்ணு. எல்லாரையும் பார்க்கிறவன்லாம் அப்படியே இந்த வசீகரம் ராமபிரானுக்கு இருந்ததுன்ட்டு வால்மீகி அங்கங்க எழுதுவார். ராமபிரான வந்து பார்த்தா அப்படியே சொக்கி போணும். அப்படியே மெய் மறந்து போயிடுவானாம். அத பார்த்துட்டே இருப்பானாம். கிருஷ்ணருக்கு அந்த ஒரு வசீகரம். எல்லாம் மகாவிஷ்ணு தானே. ஆத்ம வஸ்து தானே. இங்க கண்டவர்த்தம் கருத்தகத்து. பகவான் யாரையாவது பார்த்தா கணக்கமா சொல்வா. ஏழை, எளியவர், செல்வந்தர், வறிஞர், கற்றவர், பண்டிதர், பாமரர் சொல்லிட்டே போலாம். ஆண், பெண் இப்படி எல்லாருக்கும் பகவானுடைய அந்த கண்களிலிருந்து பெருகி வருகின்ற அருளை அவரால நிறுத்த முடியல. மத்த எல்லாத்தையும் மறைச்சுட்டார். சிவபெருமானுக்குடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் மறைச்சுட்டார். ஆனா இந்த அருள அவரால மறைக்க முடியல அப்படின்னு சொல்லுவார். அப்படி கண்டவர்தம் கருத்தகத்து வாக்குறவாளுடைய நெஞ்சத்துல கடுஞ்சாக்காட்டு கடும் சாக்காடு மரணம். சாவு, மரணம், சாக்காடு, மரணம். கடும் சாக்காடுன்னா மரண வேதனைக்கு மிஞ்சின வேதனை இல்ல. அப்படி ஒரு கொடுமையானது. அப்படிப்பட்ட அந்த மரண வேதனையினாலே ஏற்படுகின்ற பயம் இருக்கே வேறுன்னா அச்சம். அண்ணா, அண்ணா அது நெருங்காத. பகவானுடைய அடியவர்கள் மரண பயத்தை கடந்து போகிறார்கள். மெய்ஞான வீட்டு வாழ்க்கை. ஏன்னா அவர்களுக்கு பகவான் ஆத்ம ஞானத்தை மெய்ஞானத்தை தருவதினாலே மெய்ஞான வீட்டு வாழ்க்கை, மெய்ஞான வீடு பேரு முக்திபதம், மோட்சபதம். அந்த வாழ்க்கை, அதை கொடுத்த ஆன்ம வாழ்க்கை, அத விளக்கமுற அது விளக்கமா தெளிவா அவர்களுக்கு சந்தேகம் இல்லாமல் கிடைக்கும்படியாக விளைக்கும், அருள்பாலிக்கும். வீறு சான்ற உயர்ந்த வீறு சக்தி சான்ற திருவண்ணாமலை விளக்காய், திருவண்ணாமலையிலே ஏற்றி வைக்கப்படுகின்ற கார்த்திகை தீபமாய் திகழும் தெய்வத்திரு. ஒரு ஒரு வார்த்தையும் அர்த்தம் பாருங்க. தெய்வம், தெய்வீகமான, ஆன்மீகமான. திருன்னா செல்வம், நிதி, ஆன்ம நிதி. சாதாரண செல்வம் அல்ல. இந்த தெய்வத்திரு ஆன்ம நிதியை வளர். அந்த ஆன்ம நிதி வளர்ந்து கொண்டே அது கொடுத்தாக்கா அது குறைச்சு போச்சு அதெல்லாம் கிடையாது. அவருக்கு அது பெருகி கொண்டே இருக்குது அன்லிமிட்டடா. அப்படி ஆன்ம தெய்வ திருவளர் வேங்கடரமணன் செம்பொற்பாதம். பகவானுடைய பொற்பாதங்கள் பெரு விண்ணாடு ஒருங்கு. பெரு விண்ணாடு, விண்ணாட்டவர்கள். பெருன்னா விண்ணாட்டிலே வானலோகத்திலே இருக்கின்ற பெருந்தெய்வங்கள் எல்லாம் கூட பெருவிண்ணாடு. 33 கோடி தேவர்கள்ல ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணுங்க. எவ்வளவு வசதியா இருக்கணும் அவ. அப்படிப்பட்ட பெருந்தெய்வங்கள் ஒருங்கு தொழும் அவர்கள்லாம். அதுல செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே கிடையாது. பகவான் கிட்ட ஓடி வந்து அவர்கள் அப்படியே நமஸ்காரம் பண்ணி தொழுது அழுது உடல் கம்பித்து தங்களை மறந்து அப்படி ஒரு தெய்வம்.
இந்த பெருமை பேசி இப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை இப்படியெல்லாம் என் பொண்ணு இதை பேசிட்டு இருக்கா இப்போ. அது அவளுக்கு எப்படி இது மாதிரி எல்லாம் பகவானுக்கு ஒரு மகத்துவம் நடந்து கொண்டிருக்கின்றது அவளுக்கு எப்படி தெரியறது தெரியல. பட் இப்படிதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பித்தேறி திரிவாள் என் பெண் அடங்கே. இப்படி பைத்தியம் பிடிச்சி தெரிஞ்சுட்டு இருக்கா. கேட்டுக்கிறாளா கேட்கலையா? இது பேசுறதெல்லாம் கேட்டா இது கொஞ்சம் லூசு தான் போல இருக்குன்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிறா. பைத்தியம் போல் இருக்கு இது அப்படின்னு. அடுத்து அப்படி சொல்கிறாள் என் பெண் அடங்கே. அடங்குனாலும் பெண்ணு தான். இது ஒரு பொருள் பன்மொழின்னு ஒரே ஒரு சொல்ல வச்சு பல பொருள்கள் சொல்றது ஒரு விதம். இது நேர பல வார்த்தைகளை சொல்லி ஒரு பொருளை சொல்றது. இங்க அதுவும் இல்லை. அதுக்காக சொல்ல இங்க அணங்குன்னா தெய்வம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கொல்லிமலை பேய் அணங்கு, அணங்கு பேய். இலக்கியத்துல நிறைய வரும் இது. மரப்பாவை, கொல்லிப்பாவை, சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு வண்ணங்கள்லாம் தீட்டி அது உள்ள செங்கல் எல்லாம் உறுதிக்கோசரம் செங்கலை உடைச்சு செங்கலை வச்சு அப்படி ரொம்ப சாலிடா பண்ணுவா. அதை தெய்வமா வழிபடுவா. இங்க பெண் அடங்கியன்னா என் தெய்வ பெண்ணுன்னு அர்த்தம். அந்த அம்மாவுக்கு தெரியறது இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைன்னு. ஆனா திருவள்ளுவரும் இந்த அடங்குன்றதை யூஸ் பண்ணியிருக்காரு. அது மோகினி பேய்ன்ற ஒரு பேய் அடங்கு. மோகினி பேய் அது. அதுல அதை பார்த்தா அது கண்டவரை மயக்கி தன் பிடியில வச்சுக்கும். அதை விட்டு வெளில வர முடியாது நம்மளால. அப்படி வள்ளுவர் யூஸ் பண்ணியிருக்கார். முருகனார் இங்க யூஸ் பண்ற விதம் தெய்வம்ன்ற அது உண்மை பொருள். என்னுடைய தெய்வ மகள். இந்த அம்மாக்கு தெரியறது நம்ம பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல. எப்படி பகவானுடைய அம்மா தெரிஞ்சுட்டா பகவானை பத்தி. ஒரு நாள் நாகாபடனதா காட்சி அளிக்கிறார். வந்த புதுசு அம்மா அங்க வந்தப்போ ஸ்கந்தாசிரம் முதல்ல ஒரு 3-4 மாசம் அங்க இருந்தா விருபாட்சி கோயில. அது இடம் போகலையான்ட்டு அவரு இந்த கந்தசாமின்றவர் கட்டினாரு. அதனால அவர் ஞாபகமா பகவான கந்தாசிரமம்னு பேர் வச்சாரு. அங்க ஒரு சின்ன ரூம்ல அம்மாவும் பெரிய இதுல பகவானும் அடியவர்களும் இப்படிலாம் இருந்துட்டு இருந்தா. அங்க அம்மாவுக்கு தெரியல. வெங்கட்ராமன் தான் என்ன வெங்கட்ராமன் இப்படிலாம் தான் பேசிட்டு இருந்தா. பகவானும் எல்லாரும் பகவான் சொல்றா, நீ மட்டும் என்ன வெங்கட்ராமன் சொல்லிட்டு இருக்க அப்படிலாம் கேட்டதும் இல்லை. ஒரு நாள் இது நாகாபரணம் தான் அவரை பார்க்குறா. பயந்து போறேன். என்ன இவ்வளோ பாம்பு இருக்கேன் உடம்புல அப்படி. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெள்ளை விளையேன்னு பகவான் உருவம் மறையிறது. வெள்ளை விளையல்னு ஒரு ஐஸ்லிங்கம் தெரியுது. என்னடா ஆச்சு வெங்கட்ராமான்னு அழ ஆரம்பிச்சிடுறா. தேம்பி தேம்பி ஷோ பிள்ளைய காணுமே. அப்புறம் பகவான் உருவம் அது ஒன்றும் மனசால. மூணாவதா நல்ல ஹிதமான வார்த்தைகளை சொல்லி அறிவுறுத்தி அம்மாவுக்கு ஆத்ம ஞானத்துக்கு தயார் பண்றார். இதெல்லாம் சேர்ந்து இந்த நாகாபரண காட்சியும் அமர்நாத் ஜோதிலிங்க காட்சியும் அம்மாவுக்கு ஸ்ட்ராங்கா. அம்மா சிவபெருமானுடைய பரமபக்தை. தான் அன்றாடம் வழிபடுகின்ற சிவபெருமான் தான் நமக்கு மகனாக வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் பகவான் தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். வெங்கட்ராம வாடா போடான்னு பேசுறதோ, பகவான் என்ன சொல்றதோ என்ன நினைக்கிறதோ இப்படி பகவான் அதையும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. என்னம்மா இத்தனை நாளா வாடா போடான்ட்டு இப்ப திடீர்னு பகவான் ஆரம்பிச்சுட்டு அதையும் ஒரு அத இதெல்லாம் எதுவுமே இஷ்யூ ஆக்காம கொண்டு போனார் பகவான்.
ஓரளவு நம்ம பகவான் தான், ஈஸ்வரன் தான்ன்றது அந்த மனசுல உறுதியாச்சுன்னா, ஆத்ம ஞானத்தை அம்மாவுக்கு அருளுவது கொஞ்சம் அந்த அளவுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் பகவான். எதையுமே பகவான் தடுக்கல. அப்படி இந்த பெண் அம்மாவுக்கு வந்து பகவான பத்தி தெய்வ மகன்னு தெரிஞ்சுட்டா மாரி, இது ஒரு தெய்வ பெண் அப்படின்ற அந்த கான்செப்ட் இப்ப இந்த பாட்டுல கொண்டு வராரு பகவான். ஐ மீன் சாரி முருகனார். ஒரு வாட்டி அப்படிதான் ஆசிரமத்துல ஒரு பெரிய டிவோட்டி கிட்ட எனக்கு பகவானுக்கும் முருகனாருக்கும் வித்தியாசமே தெரியலன்னு சொல்லி, அவரு எனக்கு 2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணி, பகவானுக்கு சமானமா யாருமே இருக்க முடியாதுன்னுலாம் சொல்லி, நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். சரி நான் தான் ஒத்துன்ட்டேனே, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு. இல்ல, இல்ல உங்களுக்கு புரியணும். நீங்க எனக்கோசரம் சொல்றீங்க. அப்படி அவரா என்னோட 20 வயசு பெரியவர். அத மொத்தம் அந்த தாட்டே எடுத்துருங்க. முருகனார், முருகனார் தான். பகவான், பகவான் தான். உங்கள மாரி யங்ஸ்டர்ஸ் வந்து தப்பான வழியில போயிடக்கூடாது. அப்படின்னு 1000 அட்வைஸ் பண்ணி, கடைசியில எது எஞ்சி நின்ததுன்னா, பகவான் தான் முருகனார். முருகனார் தான் பகவான். ஆண்டவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. எல்லாமே ஏக வஸ்து தான். இதை உணர்ந்து முருகனார் வாழ்ந்தார். வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்ஸ்பெக்டிவ். அல்டிமேட்லி பகவான் நம்மளுக்கு என்ன கத்துக் குடுக்குறாரோ அதுதான் எஞ்சி நிக்கும். But nothing wrong in that. I don't want to say the name. I don't want to mention. ஏன்னா அவள்லாம் ரொம்ப மதிப்பிற்குரியவர்கள். அவ வந்த வழி அப்படி. இப்படி பை ஸ்லிப் அப்படின்னு சொல்றார் பகவான் அப்படின்னு அதுக்காக டக்குன்னு தோணித்து சொன்னேன். வித்தியாசம் இல்ல. இருந்தாலும் எம்பரிக்கல் லைஃப்ல அந்த டிமார்கேஷன் இருக்கதான் இருக்கு. இருந்தாலும் குரு குரு தான். அவர் அவ்வளோ நாள் பேசுனதுல என்ன ஒரு இதுன்னா, 1000 முருகனார்கள் தோன்றலாம். ஆனா பகவான் ஒருத்தர் தான் இருக்க முடியும். தட் இஸ் த ஃபேக்ட். பட் என்னுடைய குருவ பத்தி நான் எவ்வளவுன்னா வசதியா சொல்லலாமே. பகவான் சந்தோஷம் தானே படுவார். 3வது பாடல். சங்கர என் உயிர் தலைவர் ரமணன் ரமணயானேர் சாம்போது தரிசனம் தந்தஞ்சேல் என்ன நின்கரம் என் நெஞ்சமுற நிகழ்த்தி நின்றாள் நிழற்கண் எனதாருயிர் தான் நீங்காதென்றும் தங்குவிப்பதா ஒரு சொல் உறுதி தந்தால் தவனியா தனியே தனித்தேனும் கழிவேன் என்றும் மங்கள இன்னருள் வாழ்க்கை மனத்தடைத்தாள் வாய்விட்டும் குருவெளிக்கே மருகுவாளே. இந்த தமிழுக்கே நீங்க படிக்கணும். நாமெல்லாம் தமிழ் மொழி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கேன்றதுக்கு பெருமைப்படணும். இப்படி ஒரு தமிழ் வாழ்க்கையில எவ்வளவோ ஜென்மங்கள்ல பண்ண ஒரு புண்ணியம் தான் தமிழரா பிறக்கிறோம். அந்த தமிழ் மொழி தெரிஞ்சுண்டு தமிழ் தெரியாம வாழறத விட ஒரு கொடுமை உலகத்துல எவ்வளவு மிகப்பெரிய கொடுமைன்னா, நான் தமிழனாக இருக்கேன். ஆனா தமிழ் தெரியலன்றதுதான். சங்கர ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. என் உயிர் தலைவ இந்த பொண்ணு சொல்றாளாம். ஈஸ்வரனே, என் ஆருயிர் தலைவனே, ரமண பகவானே, யானே சாம்போது நான் சாகும்போது எனக்கு மரணம் வந்துற்ற காலை தரிசனம் தந்து உங்க ஞாபகம் எனக்கு வரணும். உங்களுடைய தரிசனம் கிடைக்கணும். அஞ்சேல் என யாவிருக்க பயமேன் என்று நீங்கள் எனக்கு அபயமளித்து நின் கரம் என் நெஞ்சமனை நிகழ்த்தி. இதெல்லாம் முருகனாருடைய அனுபவம். பகவானுடைய வாழ்க்கையில் அவர் பார்த்தது. அம்மா அழகம்மையாருக்கு இறுதி காலம் வந்துட்டு சொன்ன உடனே பகவான் தன் மடியில வச்சுண்ட அம்மாவை ஒரு கரம் மார்பிலும் ஒரு கரம் தலையிலும் வச்சுண்டு நின் கரம் என் நெஞ்சமுறை நிகழ்த்தி.
அந்த நெஞ்சத்தை ஏன் பெருசா சொல்றாருன்னா, அங்க உள்ள இருக்கிற வாசனைகளை எல்லாம் அழித்தாராம் பகவான். கிட்டத்தட்ட 6 மணி நேரம், 8 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாருன்னு சொல்லுவா. அது ஆடாம அசங்காம. எப்படித்தான் முடிஞ்சதோ? சின்ன வயசு அப்போ, அதனால முடிஞ்சிருக்கும். நெஞ்சமுற நிகழ்த்தி, அப்புறம் அம்மா வந்து சிவத்தோடு ஒன்று கலந்து விட்டாள் என்பது உறுதியான பின்பும் கூட, கொஞ்ச நேரம் கைய எடுக்காம அப்படியே வச்சிருந்தாராம். ஏன்னா, அந்த பழைய நினைவுகள் திருப்பி நம்ம கைய எடுத்துட்டோன்றதுனால மறுபடியும் வந்துற போறது. அதுக்கு பிற்காலத்துல சொல்லவும் சொல்லியிருக்காரு. நான் பழனிசாமிக்கும் அப்படித்தான் நெஞ்சில கை வச்சு அவர் கடைசி காலத்துல வச்சுண்டேன். ஆனா அவரு முக்தி அடைஞ்சுட்டாருன்னு ஒரு எண்ணம் வந்த உடனே, நான் அப்ப எடுத்தேன். அப்போ அந்த ஜீவன் அவர் கண்களின் வழியாக வெளியேறி விட்டது. அது மறுபடியும் பொறக்கும்னு அர்த்தம். அந்த தப்பு நான் மறுபடியும் பண்ணக்கூடாதுன்ற அந்த அந்த ஒரு நினைவுல அம்மா போகும்போது, அந்த நெஞ்சிலேருந்து தலையிலேருந்து, நெஞ்சிலேருந்து அந்த கரங்கள அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னார். அததான் முருகனார் அந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்தார் போலும், "நின்கரம் என் நெஞ்சோர நிகழ்த்தி, நின் தாள் தாள் நிழற்கண் உங்களுடைய திருவடி நிழலிலே எனது ஆருயிர் தான் நீங்காது என்றும் உங்கள விட்டு நான் உங்களுடைய திருவடி நிழலை விட்டு நான் நீங்கவே கூடாது எப்பொழுதும் என்றும் தங்குவிப்பதாய் ஒரு சொல் உறுதி தந்தால் நீங்க எனக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதே கிருஷ்ணர் சொல்றார் மா சூசக வருந்தாதே அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா தவனியா தனித்தேனும் தவனன் பெண்பால் தவனி தவனன் யார் சொல்றான்னா தபஸ்விய சொல்வா பெண்பால் தபஸ்வினி அதுதான் தவனி அப்படி முழு நிஷ்டையிலே தனித்தேனும் நீங்க என்னோட வந்து ஒன்று கலக்கலன்னு தெரியறது அதுக்கு நான் ஆசைப்படுறதே தெரியறது ஆனா இந்த புறமுகப்படுதல் என்பது ஒன்றுமே இல்லாமல் தனித்து இருந்து அகமுகப்பட்டு அந்த தபஸ்வினியாக அந்த தபஸ பண்ணி நான் யார் என்கின்ற தபஸ பண்ணி கழிவேன் என்று அப்படியே நான் இந்த உயிர் போட்டோம் என்ன ஒரு டிட்டர்மினேஷன் பாருங்க முருகனார் அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கார் என்று உன் மங்கள இன்னருள் வாழ்க்கை மனத்தடைத்தாள் உங்களையே நினைத்து வாழ்கின்ற அந்த மங்கள வாழ்க்கையை மனத்து அடைத்தாள் மனதிலே சேச்சுரேட் பண்ண அவள் நினைவுகளை எல்லாம் அடைத்தாள் வாய்விட்டு உன் ஒருவெளிக்கே மருகுவாளே அவ பேசின பகவானே பகவானே உங்களுடைய கண் முன்னால வாங்க எனக்கு தரிசனம் கொடுங்க என்று உங்களுடைய அந்த உருவெளி தோற்றத்துக்கு மருகுவாள் எப்படி என் பெண் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அடுத்த பாடல் இரும்பாக மனம் படைத்த ஏதிலாரும் எரி சேர்ந்த மெழுகாக மனம் இறங்க துரும்பாக உடல் மெலிந்து தொன்று தொட்ட தோழமையை மறந்தாயோ ரமண தோன்றார் கரும்பாக முன் இனித்த காதலேனை கடுகாக இன்று வெறுத்தாயோ என்று அரும்பாவி இன்ற மகள் ஆவி சோர அலமந்து தடுமாறி அறற்றுவாளே மீண்டும் மீண்டும் என்ன தமிழ் என்போம் இந்த ஒரு வார்த்தையும் தேனாக தித்திக்கின்ற ஒரு தமிழ் இரும்பாக துரும்பாக கரும்பாக அரும்பாவி இரும்பாக மனம் படைத்த ஏதிலார் இரும்பு போன்று கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாத ஏதிலார்னா இவளை முன்ன பின்ன பார்க்காத அப்பதான் முதல் தடவையா வந்து பார்க்கிற புறத்தார் வேற்று மனிதர் அவர்கள் கூட எரி சேர்ந்த மெழுகாக மனம் இறங்க மெழுகிலிட்ட அனலிலிட்ட மெழுகு போல நெய்பட்ட மெழுகு போல அனல்பட்ட மெழுகு போல எரி சேர்ந்த மெழுகாக மனம் இறங்க அவர்கள் மனமே அப்படியே பச்சாதாபத்தினாலே நிறைந்து போகின்றது என்ன இப்படி துரும்பா உடல் மெலிந்து
இப்படி ஆயிட்டியம்மா நீ, இப்படி என்ன ஆகுது உன் உடம்பு? தொன்று தொட்ட தோழமையை மறந்தாயோ? ரமண தோன்றால், தோன்றால்னா முன்னாடியே பார்த்திருக்கும். ஆடவர்களிலே சிறந்தவன் புருஷோத்தமன். ரமண தோன்றால் பகவான் என்கின்ற மேன்மை உற்றவரே, தொன்று தொட்ட தோழமையை மறந்தாயோ? ஒரு காலத்துல என் மீது அவ்வளவு அன்பு செலுத்தினீர்களே, இப்ப கொஞ்சம் கூட கருணை இல்லாம பாராமுகமா இருக்கீங்களே, அதனால என் உடம்பு மெலிந்து போய் அதை பார்க்கிறவா கூட கரைந்து போகின்ற அளவுக்கு, அப்போ அப்படியெல்லாம் இந்த உடம்பை ஆக்கிவிட்ட உங்களுடைய அந்த தொன்று தொட்ட தோழமையை நீங்கள் மறந்து போனீர்களோ? இதெல்லாம் தமிழ் பாருங்க. அந்த தமிழ் இன்னும் நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சாதான் அந்த எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. ஒரு கருத்தையும் இன்னொரு கருத்தோட சேர்க்கிற விதம் ஒரு அழகு. சட்டுன்னு வெளியில தெரியல. ஆனா அதை படிச்சா நம்ம மனசுக்கு உள்ள புரியும். அப்படி ஒரு தமிழ். கரும்பாக அததான் சொல்றாரு அடுத்த வரி. கரும்பாக முன்னினைத்த காதலேனை. கரும்பு போல அப்படியே நினைக்கும் பொழுதே தேன் போல என்னை நினைச்சாலே உங்களுக்கு இனிச்சுது. அப்படிப்பட்டவளை கடுகாக இன்று வெறுத்தாயோ? எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறதா இப்ப மூஞ்சில? கடுகு போல வெடிக்கிறதா என்று இவ் அரும்பாவி ஈன்ற மகள். ஐயோ, நான் என்ன பாவம் பண்ண தெரியலையே, இப்படியா என் மகள் துடிதுடித்து துன்புற்று துயருற்று துக்க கடலிலே மூழ்கி இருக்கின்றாளே, அரும்பாவி என்ற மகள் ஆவி சோர. அப்படியே சோர்ந்து போறது, உடம்பு மட்டும் இல்ல, மனமும் சோர்ந்து போறது, ஆவியே சோர்ந்து போறது. அப்படி அலமந்து மனம் தடுமாறி துடிதுடித்து அச்சமுற்று, இப்படிலாம் சொல்லலாம். அலமந்துன்னா அரற்றி, தொடர்ந்து வருந்துதல், அரற்றுதல், புலம்புதல். அலமந்து மனம் தடுமாறி அரற்றுவாளே. துன்பத்துக்கும் அரற்றுதற்கும் துன்பம் ஒரு வாட்டி வரும். தொடர்ந்து துன்பமே வந்து கொண்டிருந்தால் அப்போ தாங்க முடியாம அரற்றுதல். அப்படி என் பெண் அரற்றுகின்றாளே என்கிறாள். இனி அடுத்த பாடலிலே, திருக்குள்ளார் எழுதினவர் தெரிய காணார் திகைப்பிப்பார் என பலதன் செவியில் கேட்கும். உருக்கொள்ளார் என்ற சிவ யோகி தன்மை ஒருவேளையின் தோற்றம் இரண்டொருகார் கண்டே, அருட்கண்ணால் அவன் வடிவை கண்டால் போல அகலெடுத்தார் ஆச்சார முதலே நீத்தாள். வெறுக்கொள்ளாதாள் உயிர்க்கும் விதமும் தேராள். வெறுக்கொள்ளாதான் உயிர்க்கும் விதமும் தேராள். விழிக்கின்றாள் என் பேதை விதிதான் என்னே. இருக்கு அப்படின்னா பார்வை. இன்னும் சரியாக சொல்ல போனா, டு புட் இட் மோர் அக்யூரேட்லி, த பவர் ஆஃப் சீயிங், பார்க்கும் சக்தி. எளிதின் அவர் தெரிய காணார். திருக்குள்ளார் பார்க்கும் சக்தியிலே இருக்கின்றார். அதாவது பார்க்கும் சக்தியாக அவர் கண்களிலே இருக்கின்றார். ஆனா எளிதில் அவர் தெரிய காணார். அவர் பார்க்கறது முடியாது. ஆத்மவஸ்து தான் நமக்கு பார்க்கும் சக்தியை தருகின்றது. ஆனால் அந்த ஆத்மவஸ்துவை பார்ப்பது என்பது முடியும். கேன உபனிஷத் தான். எதனால் கண்கள் பார்க்கும் சக்தியை, காணும் சக்தியை பெறுகின்றனவோ, ஆனால் எதை கண்கள் பார்க்க முடியாத கேனோ, எதனால்? அதனால பேரே அதுக்கு அப்படி வந்தது. ரொம்ப ஃபேமஸ் இது. எதனால் காதுகள் கேட்கும் சக்தியை அடைந்திருக்கின்றனவோ, ஆனால் எதை காதுகள் பார்க்க முடியாதோ அப்படி விளங்கி திகைப்பிப்பார். எல்லாரையும் எப்படி இத ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுன்னு அவளுக்கு தெரியாது. எப்படி பார்க்கறது ஆத்மவஸ்து தெரியாது. அப்படி திகைச்சு போகணும். அப்படி திகைப்பிப்பார், அப்படி திகைச்ச வச்சிருவார் என பல தன் செவியில் கேட்டும். இப்படி அவரை பத்தி பலன்னா கண்ணை பத்தி, காதை பத்தி, மூக்கை பத்தி, இதை பத்தி, ஐம்புலன்களை பத்தி, அதுக்கும் இன்னும் மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் இப்படி எல்லாம் கேட்டு அவர் தாமா உலகமா இருக்கார். ஆனா உலகம் அவரை பார்க்க முடியும். இப்படி எல்லாம்
கேட்டும் பல கேட்டும் உருக்குள்ளா நின்ற சிவயோகி இஸ் ஃபார்ம்லெஸ். உரு என்பது அவருக்கு கிடையாது. அவர் சிவயோகி. அப்படிப்பட்டவர் தன்மை, அவர் யோகி தன்மை, அவருடைய யோகிதன யோகியினுடைய மெய் உருவெளி தோற்றம் இரண்டொருகார் கண்டே. என் பொண்ணு இருக்காளே, 1-2 வாட்டி பார்த்திருக்கா அவரை, அந்த உருவெளி தோற்றமா பார்த்திருக்கா. இந்த அம்மா சொல்றா அது உருவெளி தோற்றம்னு, பொண்ணு சொல்றா நான் பகவானை கான்கிரீட்டா உன்னை பார்க்குற மாதிரியே பார்த்தேன்றா. இரண்டொரு கால், 1-2 முறை செயல் அடைக்க இந்த மாறி வந்திருக்கு 2-1. அப்படி கண்டே அருட்கண்ணால் அவன் வடிவை கண்டால் போல. என்னமோ அவர் இவளுக்கே அருட்கண் வந்துடுத்து, ஞானக்கண் வந்துடுத்து. அந்த ஞானத்தினாலே அவரை, ஞான திருஷ்டியினாலே அவரை, ஆத்ம ஞானத்தை தரிசனம் செய்து விட்டாள். ஆத்மாவை அவர் வடிவை கண்டால் போல அகலிடத்தார் ஆச்சாரம் முதலே நீத்தார். அகலிடத்தார்னா உலகோர், அகலிடம்னா உலகம், அகலிடத்தார்னா உலகத்தில் உள்ளவர்கள். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் பின்பற்றுகின்ற ஆச்சாரம் முதலே, ஆச்சாரம் எல்லாவற்றையும் முதலாய இந்த ஆச்சாரம் ஜபம் நியமம் இப்படி எவ்வளவோ இருக்கு. இந்த ஆச்சாரங்கள் அத்தனையும் முதலே நீத்தாள். எல்லாத்தையும் விட்டுட்டா. வேலைக்கு குளிக்கிறது இல்லை, வேலைக்கு இது பண்றது இல்லை. இப்போ எங்க அப்பா எல்லாம், யூ கேன் ப்ரெடிக்ட் the time he gets up, the time he takes bath, the time he sits for puja, the time he opens the clinic. Our doctor are there. You can predict. வாட்சை செட் பண்ணலாம். அப்படி ஒரு டிசிப்ளின் லைஃப். இப்படி எல்லாம் இருக்கிற வீட்டில் வகதோது இல்லாம ஏழை கூடமா இருந்தா, அகலிடத்தார் ஆச்சாரம் முதலே நீத்தாள். எவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த அம்மாக்கு. வெறுக்கொள்ளா தான் உயிர்க்கும் விதமும் தேராள். வெறுக்கொள்ளா. இதை பத்தி இப்படி எல்லாம் நம்ம ஆயிட்டமே அச்சமும் இல்லை, வெறும்தான் அச்சம். இப்படி ஒரு பயம் கூட இல்லையே, நம்ம என்ன ஆவோமோன்னு. தான் உயிர்க்கும் விதமும், உயிர்க்கும்னா உயிர்த்துன்னா உருப்படுதல், இறந்து போவதற்கு நேர் எதிர்ப்பதும் உயிர்க்கும். நான் உயிர்த்து போகும் விதமும் தேராள். விழிக்கின்றாள். ஏதாவது கேட்டா திரு முழிக்கத்தான் தெரியுது. என் பேதே விதிதான் என்ன, இவ தலைவிதி என்னத்தான் போறதோ தெரியலையே. விழிக்கின்றாள் என் பேதை விதிதான் என்ன. ஸ்ட்ராங்கா அன்றாடம் சொல்ற அம்மா அப்பா பிள்ளைய, அம்மா பொண்ண கோச்சிக்கிற வார்த்தையை என்ன மாதிரி சொல்றாரு பாரு. இதுக்கே முருகனாருடைய தமிழை கண்ணில் ஒத்திக்கணும். அப்படி ரொம்ப ஒரு லோகாயத்தமா நம்ம கொஞ்சம் இழிவா பயன்படுத்துற வார்த்தைகளை உயர்வா பயன்படுத்துறது, பவுஸ்ன்னா அதனுடைய உண்மை பொருள் உபயோகித்தல். அது மாதிரி இருக்கிறத சொல்றார். அந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகம். விழிக்கின்றாள் என்பதே விதிதான் என்ன. நீ அடுத்த பாடலிலே 6வது பாடல். நேதியால் எஞ்சியதின் தன்னிஷ்டை கூடி நிற்பார் சேர் நிர்குண வேங்கடனை யாரோ தீதிலான் நன்றுடையான் சேர்ந்தார் தம்மை சிறப்பிக்கும் சீராளன் எனலும் அங்கே ஜாதி ஆச்சாரமெல்லாம் தளர்ந்து முற்ற தஞ்சமாய் அவன் அடிக்கே அவன் பேர் சாற்றி ஏதிலார் ஏசிடத்தன் இயல்பு கெட்டு ஏந்தி இழை ஏமாந்தழியா நிற்கின்றாளே, ஏந்திழை ஏமாந்தழியா நிற்கின்றாளே. இதுவும் ரொம்ப ஸ்டாண்டர்டு பாட்டு. நேதியால் நான் இது நேத்தி, நான் இது அல்ல. நான் இந்த உடல்னு நினைச்சிருங்க, இந்த நான் உடல் அல்ல. இந்த மனம் அல்ல. இந்த மனம் சுட்டி காட்டுகின்ற உடல் அல்ல. இந்த உடலின் மூலமாக, ஐம்புலன்களின் மூலமாக பார்க்கின்ற உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை, நான் படித்தவன் இல்லை, பாமரன் அல்ல. நான் இந்த பஞ்ச கோஷங்கள் அல்ல, நான் இந்த சரீரத்திரயம் அல்ல, நான் ஆண் அல்ல, பெண் அல்ல. இவை
அத்தனையும் இந்த சப்த தாதுக்கள் அல்ல. இவை அத்தனையும் நான் அல்ல அல்ல என்று நேர்த்தி செய்யும் அறிவே நான். பின்ன நான் யார் என்ன? அந்த உணர்வே நான். நேதியால் எஞ்சிய தன் நிஷ்டை கூடி, அப்படின்னா இதின்னு எல்லாவற்றையும் தள்ளிட்டு கடைசியில எது தள்ள முடியாமல் எஞ்சி நிற்கின்றதோ அந்த வஸ்துவனுடைய நிஷ்டை கூடி, சமாதி கூடி நிற்பார்சே நிர்குண வேங்கடனை. அப்படி நிற்பவர்களுடைய அந்த நிர்குணத்திலே எல்லாவற்றையும் தள்ளிட்டா நிர்குணமாயிடும். அந்த நிர்குணத்திலே ஒன்று கலக்கின்ற இந்த பகவானை யாரோ யாரோ ரோட்ல போறவா, யார் சொன்னா எனக்கு தெரியல, என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போட்டா போறவா, தீதிலான் தீதற்றவர் நன்றுடைய. அது மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை நன்மையும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட போயிட்டா அவர் ஒன்னு அப்படியே நன்றே சொரூபம். நன்மையே, அந்த நன்மைனா சுகம், ஒன்னு அப்படியே சுகஸ்வரூபமா பண்ணி விட்டுருவாரு. தீயது துன்பம், நன்றாய் இருப்பது இன்பம். அப்படி இன்ப சுரூபமாக நன்றுடையான் சேர்ந்தார் தம்மை சிறப்பிக்கும் சீராளன் எனலும். அப்படிப்பட்டவருமா இந்த பகவான் அப்படின்னு யார் சொன்னாலும் தெரியலையே. ஆங்கே அப்படி சொன்ன உடனே அதுதான் சாக்குன்னு ஜாதி ஆச்சாரம் எல்லாம் தளர்ந்து, இது தன்னுடைய ஜாதியினுடைய தர்மம் ஆச்சாரம், ஜாதி ஆச்சாரம், ஜாதி எந்த புத்தி குலவந்த ஆச்சாரம்னா நல்ல குலத்திலே உதிப்பவர் நல்ல ஆச்சாரசீலர்களாக இருப்பார்கள், உற்ற மாட்டாவா. அந்த ஜாதிய ஆச்சாரம் எல்லாம் தளர்ந்து எல்லாத்தையும் விட்டுட்டு முற்ற தஞ்சமாய் அவன் அடிக்கே அவன் பெயர் சாற்றி முழுக்க முழுக்க பகவானே கதி என்று அவருடைய திருவடிகளுக்கே தன்னை சரணாகதி செய்து அவன் பெயர் சாற்றிய அவருடைய பேரும் புகழும் அதையே பாடிக்கொண்டு ஏசிலார் ஏதிலார் வெளி மனுஷாலாம் எங்க உறவுக்காரா நண்பர்கள் யாரோ வருவாள் ஆத்துக்கு, வீட்டுக்கு வரவர்கள் எல்லாம் ஏசிட என்ன இந்த பொண்ணு இப்படி நீ வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு என்னையும் திட்டுறா அவளையும் திட்டுறா. தன் ஏசிட தன் இயல்பு கெட்டு நார்மலா இருக்கிறது, அது அகந்தை இயல்பா இருக்கிறது நம்மளுக்கெல்லாம் நார்மல். ஆன்ம இயல்பா மாறும்போது முருகனாருக்கு இப்படிதான் இருந்தார். அவர் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவரால் பண்ண முடியல. கடைசியில அப்படியே திக் பிரமையா உட்காந்துருப்பார். அந்த இயல்பு கெட்டு அதான் சொல்றாரு, தன்னுடைய இயல்பு தான், அவரு இயல்பு தான் சொல்லிட்டு இருக்கார். இவ்வேந்திழை நான் பெற்ற ஏந்திழை பெண் ஏமாந்து ஏமாந்து போய் எது நல்ல வழி எது உருப்படாத வழின்னு தெரியலையே இவளுக்கு, இப்படி உருப்படாத வழியில போயிட்டு இருக்காளே, அழியா நிற்கின்றாளே. அழியா நிற்றால்னா அழிந்து நிற்றாள். செய்யும் என்னும் செய்யா வாய்ப்பாட்டு வினை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸ் யூசேஜ், நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருக்கா. பகவான் நிறைய பண்ணியிருக்கார், முருகனார் பண்ணியிருக்கார், மணிவாசகர் பண்ணாத வாழே இல்லை. ஒரு உதாரணம் கிடைக்கிறதான்னு பார்த்தேன். சாலிட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 7வது பாடல். காண்டலுமே கண்டவர்தம் கருத்தை முற்ற கவர்ந்து கொள்வான் கருத்தில் ஒரு சிறிது காதல் பூண்டாலுமே பூண்டவர்தம் புந்தீனைந்து பொற்பழிந்து கற்பழிந்து புலம்பச் செய்வான் மீண்டவர்தாம் ஒரு தரும் விஞ்சை இல்ல விஞ்சை வல்ல வேங்கடந்தான் இசைத்த மொழி வினயத்தாலே மூண்டெழு பேர் ஆசைகள் மோகத்தியான் முடிகின்ற இவளுக்கோர் உய்தி உண்டே. காண்டலுமே கண்டவர்தம் கருத்தை முற்ற காண்டலுமே பகவான் இருக்காரு, அவரை ஒரே ஒரு முறை பார்த்தா போறோம். காண்டலுமே பார்த்துட்டா போறோம். கண்டவர்தம் கருத்தை முற்ற கவர்ந்து கொள்வான், ஆக்கிரமித்துக் கொள்வான், கவர்ந்து விடுவார். அவளுக்குன்னு தனி மனசு அப்புறம் கிடையாது. கருத்தில் ஒரு சிறிது காதல் பூண்டதுமே அப்படி முழுசா இழுத்துட்டா அவர் மேல கொஞ்சம் ஒரு பக்தி வரும்.
ஒரு அன்பு தோன்றும்னா இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படி அது போறோம் அவருக்கு. அப்படி பூண்டாலுமே பூண்டவர் தம் புந்தி நைந்து அந்த அவருடைய அகந்தை புந்தின்னா புத்தி அவருடைய அகந்த புத்திய நைந்து அப்படியே முதல்ல கனிய வச்சு நைந்து நெய்ய வச்சு அப்படியே ஹார்டா இருக்கிற கல் போன்று இருப்பதை கொஞ்சம் கனிவு கல்லை கனியாக்கி பொற்பழிந்து அவளுடைய பொறுப்புனா இயல்பு அவளுடைய அகந்த இயல்பு அழிச்சு கற்பழிந்து டோட்டலா அழிச்சு புலம்பச் செய்வான். புலம்புதெல்லாம் இங்க போற்றுதல். பகவானே இவ்வளவு பெருசா எனக்கு பண்ணிட்டீங்களே அவரை புலம்பச் செய்வான். புலம்புவார் கருளும் வைத்தார் வைத்தப்பத்துல போற்றுபவர்கள் இங்க புலம்புதல் போற்றுதல் மாதிரி அங்கேயும் புலம்புதல் புலம்புவார்களுக்கு போற்றுவார்களுக்கு அருளும் வைத்தார். புலம்பச் செய்வான். மீண்டவர் தாம் ஒருத்தரும் இல் இவர்கிட்ட போன அப்புறம் அங்கேருந்து மீண்டு வந்தவான்றது யாருமே கிடையாது. பகவான் கிட்ட ஒரு வாட்டி ஒரு அடியவர் வந்தார். ரொம்ப சகஜமா கிடுகிடுன்னு எல்லாம் ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காம கிடு நேர அதை பத்தியும் கவலைப்படாம பகவான் கிட்ட போய் நமஸ்காரத்தை பண்ணிட்டு பகவான் பக்கத்துல உக்காண்டு பகவான் கிட்ட ரொம்ப இதுவா எப்படி இருக்கீள் என்ன பண்ணு என்னென்னவோ சொல்லி பகவானும் அவர்கிட்ட ரொம்ப ஆசையா பேசிட்டு பழைய விஷயங்கள்லாம் பேசி அவ்வளோ நெருக்கமா இருந்தார். அவர் போன அப்புறம் குஞ்சுசாமியில் தான் சொன்னேன், யார் இவரு இதனால நம்ம பார்க்கவே இல்லையே, திடீர்னு வந்து உட்காந்து ஏதோ பண்றாரு அப்படின்னு. அவரு குஞ்சுசாமியில் 1920க்கு வர்றதுக்கு முன்னாடியே பகவான் கிட்ட இருந்தவராம். 1910 15 18 இவர் வர்றதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் அவர் கூட ஒன்னா இருந்து கைங்கறி பண்ணி இருந்திருக்கார். அப்புறம் போயிட்டவரே 30 வருஷம் பொறுத்து வர. அப்போ பகவானுடைய ரொம்ப முருகனார்கிட்ட சொன்னார் அவருடைய ஃபேமஸ் வார்த்தைகள், இங்க ஒருத்தர் வந்தாச்சுன்னா வந்ததுதான் மோட்சத்தின் கதவுகள் அவளுக்கு இங்கதான் இருக்கு, திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இங்கிலீஷ்ல தான் டிரான்ஸ்லேட் பண்ண நல்லா பண்ணியிருக்காங்க. Whoever has surrendered here has surrendered forever. Wherever they may go, they have to come back here only. For the gates of liberation are open to them only here. பகவான் தன் ஆத்மவஸ்து இந்த உடலை அவரை என்னைக்கு நினைச்சிருந்தார். உடனே இவெல்லாம் பகவான் கிட்ட வந்தாதான் மோட்சம். அவர் ஆத்மவஸ்து சொல்றார். இங்க வந்துட்டவா ஆத்மவஸ்து கிட்ட வந்துடுறா. எங்க போனாலும் எங்க போக முடியும் விட்டுட்டு இருக்கிறது ஒண்ணுதானே, இங்கதான் வந்தானோ அப்படி ஒரு ஆன்மீக பொருள் இருக்கு. இதுவும் முருகனார் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். எப்பவுமே மகா முனிவர்கள் பகவான் மாதிரி இருக்கவா ஞானிகளுடைய வார்த்தைகளுக்கு ரெண்டு அர்த்தம் வரும். ஒண்ணு லோகாயத்தமா அந்த சமயத்துக்கு அவளுக்கு சொல்லும்படியா ஒண்ணு இருக்கும். ஆனா அதுக்கு ஆன்மீக அர்த்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா காலகாலத்துக்கு நிக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும். அது உலகத்தையே வசீகரிக்கும். அப்படிப்பட்டவர் பகவான். மீண்டவர் தான் ஒருத்தரும் இல். என்ன அடித்தரமான வார்த்தைகள் பாரு. விஞ்சை வல்ல, விஞ்சைனா வித்தை. அப்ப ஒரு நிபுணத்துவம், அது இந்த விஷயத்துல ஆன்மக்கலையை போதிப்பதிலே இருக்கின்ற அந்த நிபுணத்துவம் இருக்கு. அது வல்ல, அதுல மகா வல்லுனர் பகவான். வெங்கடவன் தான் இசைத்த மொழி வினயத்தாலே. இங்க வினயம்னா அடக்கம். இது ரொம்ப ரொம்ப ஒரு அவர் கூறுகின்ற உபதேசம் ரொம்ப அடங்கி 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 அப்படி நினைச்சு பாருங்க. அந்த வினயம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? அற்புதமான தமிழ். அடங்குதல் அடங்குதல் கடைசியில அதுவும் மௌனத்துல போய் முடியும். அந்த பகவான் இப்ப நினைச்சு பாருங்க, பகவான் தான் இசைத்த மொழி மௌனத்தாலே அப்படின்றதுக்கு ஒரு வினயத்தாலேன்னு போற. தமிழ் இன்பத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. முருகனார்கள் திடீர்னு அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தோணும். மூண்டெழு பேர் ஆசை கெழுன்னு அடர்த்தியா அவர் பகவான் இசைத்த அந்த மௌன உபதேசத்தினாலே மனசுல அப்படியே
நம்மளுக்கு அப்படியே நம்மளும் அப்படியே மௌனமா இருக்கணும்னு ஒரு ஆசை வந்து அந்த ஆசை பெருசாகி கடைசியில கழுவுனா அது அடர்த்தியாகி அப்படியே நம்ம ஹார்ட் ஃபுல்லா இதயம் ஃபுல்லா அப்படியே சேச்சுரேட் பண்ணிடுறது. அதுதான் அடர்த்தியா பண்ண அடர்த்தி தாங்க முடியாத அளவு அது அப்படியே மெய்மறந்து போற அளவு பண்ணி மோகத்தீயான். அந்த மோகம் என்பது மாபெரும் நெருப்பாக மூண்டி எழுந்து முடிகின்றாள். என் பொண்ணு அந்த மோகத்தீயில அந்த நெருப்புல வெந்தே போய்விடுவாள் போல் இருக்கின்றது. இவளுக்கு ஓர் இது உண்டே. உண்டேன்னா எதிர்மறை ஏகாரம். ஏ முடியறது உண்டே. இவளுக்கு உயிரி ஏதாவது இருக்குமா உண்டோ? அந்த ஓகாரம் செயல் நடைக்காக ஏகாரமாயி அடுத்த பாட்டிலே இப்படி தாய் எப்படியெல்லாம் தன்னுடைய மகளை நல்லா புரிஞ்சுன்னு இருக்கான்னு பாருங்க. ஒண்ணு இவ இன்னொரு ஒரு பெரிய விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, இது எல்லாம் அகப்பொருட்பாடல்கள். இது அகப்பொருள் இலக்கியம். முருகனார் மாதிரி இந்த அகப்பொருளை ஆன்மீக பொருளாம் மாற்றிய கவி ரொம்ப 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 இல்லவே இல்லைன்னு சொல்லிடலாம். ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி முருகனா இருக்கு. அவர் ஆன்மாவை விட்டு இறங்கி வரவே இல்லை. அதை பத்தி தான் பேசுறார். சிற்றின்பத்தை பேசினாலும் அது அபிராமி பற்ற மாதிரி இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு அமாவாசை அன்னைக்கு சொன்னா கூட அது பௌர்ணமி தான். இந்த சிற்றின்பம் பேரின்பமாக தன்னிச்சையாகவே அவருடைய ஆன்ம சக்தியினாலே மாறுகின்றது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பாடல் அப்படிதான். இது பாட்டுக்கு பாட்டு அகப்பொருள் இன்பத்தை அவர் தெய்வீக இன்பமாக மாற்றுகிறார். தெளி சான்ற சித்தமுற தெய்வ காதல் சிகை சான்று படர்ந்தெறியும் தேசியனோடு களி சான்ற கதிர்முகமும் கடலும் கண்ணும் கடி சான்ற மலர்மாவும் கண்ட போதே அடி சான்ற அறவாழ்க்கை நடாத்தி வந்த அருள் சான்ற வேங்கடன் இவ்வடியேன் பெற்ற ஒளி சான்ற ஓவிய பூம்பாவை தன்னை உயிர் துளவு வெற்று அங்கம் ஆக்கினானே. தெளிசான்ற சித்தம் ஒரு வகை தெளிவா தெளிந்த புத்தியோடு அப்படிப்பட்ட சித்தத்துல சித்தம் உண்டாகுமாறு சித்தம் உற தெய்வ காதல் அந்த பகவானின் மீது வைத்த அந்த தெய்வீக பக்தி சிகை சார்ந்து படர்ந்தெறியும் தேசினோடு தேசன தீபம் ஒளி. அந்த ஒளி அந்த தீபத்தினுடைய ஒளி அந்த திரியினுடைய நுனியில தான் ரொம்ப பிரகாசமா இருக்கும். சிகைன்னா அந்த உச்சி. சிகை நமக்கு சொல்வாடே அந்த சிகை சான்று அந்த தீபத்தினுடைய ஒளி முழுதும் அந்த நுனியில போய் சிகையிலே போய் சேர்ந்து உயர அந்த உச்சியிலே போய் சேர்ந்து படர்ந்து எரியும். அது பளிச்சுன்னு எரியும். அப்படி பகவானுடைய முகம் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றதாம். களி சான்ற கதிர்முகம். அப்படிப்பட்ட கதிர்முகம் அங்கிருந்து அந்த ஆன்ம கதிர்கள் அப்படியே பாய்ந்து பீரிட்டு கொண்டு வருகின்றன. கழலும் அப்படித்தான் திருவடிகளில் இருந்து அந்த ஆன்ம தேஜஸ் பொங்கி பொங்கி வருகின்றது. கண்களும் அப்படித்தான் இருக்கு. இந்த ஆன்ம தேஜஸ் அந்த அப்படியே உயிர்த்து வருகின்றது. கடி சான்ற மலர் மார்பும் அவருடைய மார்பை பார்க்கும்பொழுது அந்த அகலம்னு அந்த மார்பும் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பகவானுடைய திருமேனி அழக வர்ணிக்கிறார். அப்படியெல்லாம் கண்ட போதே சிற்றின்பத்தை எப்படி பேரின்பமாக்கிறார் பாருங்க. அப்படி கண்ட போதே அழிசான்ற அறவாழ்க்கை நடாத்தி வந்த அழிசான்றனா அழினா கருணை. கருணை சார்ந்த அற வாழ்க்கை நடாத்தி வந்த அருள் சார்ந்த வேங்கடவன் பகவான் அப்படிப்பட்ட அறம் சார்ந்த அருள் வாழ்க்கையை நடத்தி நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வெங்கட ரமண சுவாமி இவர் இவ்வடியேன் பெற்ற நான் பெற்ற ஒளி சான்ற ஓவிய பூம்பாவை. என் பொண்ணு மட்டும் லேசு கொட்டவில்ல, அவளும் அப்படியே அந்த அழகுல அப்படியே பிரகாசிக்கிறார். ஆனா எப்படிப்பட்டிருக்கா தெரியுமா? ஒரு சித்திரம் மாதிரி இருக்கா. கண்ணு காது மூக்கு எல்லாம் செதுக்கி வச்ச மாதிரி இருக்கா. அப்படிப்பட்ட இந்த பூம்பாவை தன்னை சித்திரமாவே ஆக்கி விட்டாரே. உயிர்த்துளவு வெற்று அங்கம் ஆக்கினானே. இது ஏதோ வெற்று அங்கம்னா உயிரற்ற, சிம்பிளா சொன்னா நடைப்பிணம். எவ்வளவு கஷ்டப்படுறா பாருங்க இது அந்த அம்மா.
ஒளியா பிரகாசமா இருந்த என் பொண்ண இப்படி உயிர்த்து உலவும் வெற்று அங்கம், ஏதோ நடமாடுகின்ற ஒரு தேகம், அது ஒன்னும் ஒரு நடைப்பணமா வெற்று அங்கம் அப்படி ஆக்கிவிட்டாரே இந்த பகவான். இது என்ன சொல்றதுனே எனக்கு புரியலையே என்கிறார். ஒரு பக்கம் பகவான் அவ்வளோ ஒளி வீசும்படியாக இருக்கிறார்னு வர்ணிச்சு, என் பகவானுடைய ஒளி ஆன்ம ஒளி, இங்க என் பொண்ணுடைய ஒளி லோகாயத்தமான ஒளி. கடைசியில அந்த லோகாயத்தமான ஒளியை எடுத்துட்டேன்னா அந்த அகந்தை வாழ்வை எடுத்து விட்டார் பகவான் அர்த்தம். எடுத்து அதை பகவான் ஒரு இடத்துல சொல்றார், பிணமான இந்த தேகத்தை, பிணமாகிய இந்த தேகத்தை பிணமாக்கின்ற, அப்படி வச்சுடணும் அந்த உடம்புன்ற. அப்புறம் பிரச்சனையே இல்லையே. அந்த தைரியம் வந்துட்டா, அந்த ஒரு மனோ திடம் வந்துட்டா, ஆன்மீகமே முடிஞ்சு போச்சு, ஆன்மீக பயணம் முடிஞ்சு போச்சு. அப்படி ஆக்கிட்டாருன்றாரு இந்த அம்மா சொல்றா. எவ்வளவு வசத்தியான ஒரு ஸ்டேட்டை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க முருகன். நடைப்பிணமாக்கினார். நான் என்று இத்தேகம் நவிலாது, நான் இன்று என்று நித்திரையில், நான் இன்று இன்று என்று ஆறும் நவிழ்வதில்லை. இதுதான் இந்த உடம்பு. அடுத்த பாடல் 9வது பாடல். கவலையற பேரின்பம் கனிந்து நல்கும் கண்ணுடை வேங்கடனாக கையிலை நீங்கி சிவன் உலகத்து எழுந்தருளி செங்கோல் ஓச்சி சிறு தொண்டர் தமை பெரிதும் சீரக்கணிக்கும் பவனி மிக தொழுதமட பாவை நல்லாள் பல்லோரும் பரிதவித்து மனம் பதைப்ப தவனியம சான்றார் போல் சருகாய் வாடி சார்பனைத்தும் கடிந்துணர்வும் சாம்பினாளே. கவலையற பேரின்பம் கனிந்து நல்கும். இந்த உலகாதி கவலைகள் என்பது சுத்தமா கிடையாது என்ற அளவுக்கு ஒரு ஆத்ம பேரின்பத்தை கனிந்து, ரொம்ப கனிவோடு, ரொம்ப ஆசையா, ரொம்ப அன்போடு கனிந்து நல்கும் கண்ணுடை வெங்கடனாக கையிலை நீங்கி, கண்ணுடை வேங்கடம் அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவராக ரமண பகவானாக அந்த கைலாசத்தை விட்டு நீங்கி அந்த சிவன் உலகத்து எழுந்தருளின்னு, உலகம் தான் அருணாச்சலம், இந்த பூ உலகத்திலே அருணாச்சலத்திலே வந்து எழுந்தருளி செங்கோல் ஓச்சி சிறு தொண்டர் தம்மை பெரிதும், சிறு தொண்டர்னு ரொம்ப அடிமட்ட தொண்டரை கூட சிறக்கணிக்கும், பெரிதும் சிறக்கணிக்கும். சிறக்கணித்தல் என்ன தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு கிளான்சிங். ஒரு ராஜா பவனி வராரு, அப்போ ஒருத்தரை பார்த்து ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறதுன்றது முடியாது, பெரிய கூட்டம் இருக்கும் ராஜாவை பார்க்கணும்னு. அப்போ அப்படி சுத்தி மொத்தமா பார்க்கறது, அதுதான் சிறக்கணித்தல். அப்படி ஒரு பொதுவா இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, பவனி மிக தொழுதமடப்பாவை நல்லால், அப்படி பகவானுடைய அந்த ஒரு சிறக்கணித்தல்ன்ற அந்த பகவான் பவனி வரும் பொழுது அவர் பொதுவா எல்லாரையும் பார்க்கிறார். அப்ப இவளை பார்க்கல, இவ பார்க்கிறா அவளை. அந்த பவனி மிக தொழுத மடப்பாவை நல்லார், அந்த பகவானுடைய புகழ்நியை தன்னுடைய கண்களினாலே, இரு கண்களினாலும் முழுக்க முழுக்க ஆற அமுதாக பருகி இந்த நல்லார் பாவை நல்லார் என் பொண்ணு எவ்வளவு நல்ல தூய்மையான பரிசுத்தமானவள் தெரியுமா? அவோ பல்லோரும் பரிதவித்து மனம் பதைப்ப, பார்க்கிறவள்லாம் மனசு பரிதபிச்சு, என்ன இப்படி ஆயிட்டாளே இவோ அப்படின்னு துன்புறுகின்ற அளவிலே தவ நியம சான்றார் போல், என்னமோ மகா தபஸ்வி போல் அப்படியே உட்காந்து கண்ணை மூடிட்டு அப்படியே சருகாய் வாடி சார்வனைத்தும் கடிந்து பற்றுக்கள் அத்தனையும் விட்டு உணர்வும், இந்த அகந்தை உணர்வும் சாம்பினாளே. அத கூட விட்டுட்டா போல் இருக்கே. இவளுக்கு இப்பதான் டவுட் வருது அம்மாக்கு. அகந்தை உணர்வை சாம்பி ஒரு ஆத்ம உணர்வை பெற்றிருக்கின்றாளோ சாம்பினாளே. ஆனா அப்படியே நீங்க அர்த்தம் சொல்லலாம், உணர்வு சாம்பினாலே, அகந்தை உணர்வு சாம்பினாலே, அப்படி அர்த்தம் ஒரு லோகாயத்தமா எடுத்துக்கணும்னா, இவ இப்படி ஒரு அகந்தை இருந்தா தன்னை பார்த்துக்கணும், தான் உடம்ப பார்த்துக்கணும், நமக்கு புட்சாலித்தனமா நடந்துக்கணும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிட்டாளே இவ கடைசியில. அப்படி ஒரு அர்த்தம். இறுதி பாடல் 10வது பாடல். அஞ்சவிய தனி செங்கோல் அரசு செய்யும்
அதிவீர சிங்க கண்ணோக்கத்தாலே தஞ்சவயத்தால் அடிக்கு தவக்கோலத்தால் சார்வனைத்தும் துறந்து மிக தனித்து வாழ்ந்தாள். விஞ்சை வயத்தால் அடைந்த வேறுபாட்டின் மேன்மேலும் மிக மெலிவு மேவலாலே எஞ்சிய வியத்தித்துவமும் இறந்தே போமென்று யாம் அஞ்ச இன்னும் உயிர்த்திருக்கின்றாளே. அஞ்சு அவிய ஐம்புலன்களுடைய சேஷ்டைகள் அவிய தனி செங்கோல் அரசு செய்யும் ஏகசக்கராதிபதியாக தரித்த ஒரு அரசு ஆளும் அதி வீர சிங்க கண்ணோக்கத்தாலே, அப்படிப்பட்ட தன்னுடைய அருட்பார்வையினாலே, சற்று தீட்சையினாலே, தஞ்சவயத்தால், தஞ்சம் பயம், சரணாகதி பயத்தாலே, இப்ப சரணாகதி பண்றா வந்து தம் அடிக்கீழ் தவக்கோலத்தால் அந்த பகவானுடைய திருவடிகளிலே, அந்த அவருடைய திருவடிகளுக்கு கீழே தஞ்சவயத்தால் அவருக்கு சரணாகதி செய்து தவக்கோலத்தால், இப்ப பார்த்தா இவ்வளோ அந்த தவக்கோலமே ப்ராப்ளி காவி போட்டுட்டாலோ என்னவோ தெரியல, அந்த தவக்கோலத்தை பூண்டு, பிகாஸ் உள்ள ஒண்ணு மாற்றம் வரும்போது வெளியிலயும் அது வந்துடும். வெளியில மாற்றம் வந்தா உள்ள வந்துதான் ஆனோன்றது நிச்சயம் இல்லை. ஆனால் உள்ள மாற்றம் வந்துடுத்துன்னா வெளியில வர்றதுல சம்திங் இட்ஸ் அ நேச்சுரல் கான்சிக்வன்ஸ். பகவான் கிட்ட அது கூட இல்லை. அதெல்லாம் பியாண்ட் சர்டன் லெவல் போயிட்டார் பகவான். அவரு இதுக்கெல்லாம் இந்த லெவலுக்கு அவர் இறக்கவே முடியாது. ஆனா இங்க சொல்ற தவக்கோலத்தால் சார்பனைத்தும் துறந்து பற்றுக்கள் அத்தனையும் நீக்கி மிக தனித்து வாழ்ந்தாள். நினைவுகள் அற்று வாழ்ந்தாள். ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு எல்லா விதமான தகுதியும் பெற்றுவிட்டாள். விஞ்சை வயத்தால் அடைந்த வேறுபாள், விஞ்சைன்னா விஞ்சி நிற்தல். இப்படி தனித்து வாழ்வதனாலே, எண்ணங்களை எல்லாம் நீக்குவதனாலே எது எஞ்சி நிற்கின்றது? அந்த கான்சியஸ்னஸை எப்படி நீக்க முடியும்? விஞ்சி வயத்தால் அடைந்த வேறுபாட்டு, இந்த வேறுபாடு அகந்தை வயப்பட்டிருந்த நிலையிலிருந்து வேறுபட்டு ஆன்ம வயப்படுதல், அந்த வேறுபாட்டின் மென்மேலும் மிக மெலிவு மேவலாலே, அந்த வேறுபாடு வளர்ந்து கொண்டே போகின்றது, உள்ள எண்ணங்கள் நீங்கிக் கொண்டே போகின்ற. அப்போ மிக மெலிவு மேவலாலே, அந்த எண்ணங்கள் மெலிந்து மெலிந்து அது மேவலாலே, அது அந்த எண்ணங்கள் குறைவது என்பது அதிகரிப்பதினாலே ஆக்சிமோரன் மாதிரி இருக்கிறது. அந்த எண்ணங்கள் குறைய 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 அப்படி குறைவது என்பது பெருகுகின்றது. அப்படி மேவலாலே எஞ்சிய வியத்தித்துவம் இறந்தே போமின், எஞ்சி நிற்கின்ற கடைசியா இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தேன் என்று நினைத்துக் கொள்கின்ற அந்த விதேக முக்தி, அதுக்கு முன்னால் அடையப்படுகின்ற இந்த தேகான்ம முக்தி, அங்க கொஞ்சம் நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கு. அந்த தனித்துவம் போச்சுன்னா தான் விதேக முக்தி. அப்படி எஞ்சிய வியத்து அந்த கொஞ்சம் இருக்கு அவளுக்கு, ஆத்ம ஞானத்தை அடைந்தேன் என்ற எண்ணம் இருக்கு. எஞ்சிய வியத்தித்துவம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை தான். வியக்தித்துவம் அந்த எஞ்சி நிற்கின்ற, அதுவும் இறந்தே போம் என்ற, அதுவும் கடைசியில அதுவும் போச்சு, இறந்தே போச்சு என்று யாம் அஞ்ச, எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அதுவும் போயிடுச்சுன்னா அப்ப நான் தாய் என் மகள் எல்லாம் விட்டு போடுவாளோ, எல்லாத்தையும் கடந்து போயிடுவாளோ, அப்படி நான் பயந்து போகும்படியாக இன்னும் உயிர்த்து இருக்கின்றாளே. இன்னும் உயிரோட இருக்கா, ஆனா இன்னொரு பொருள், அப்படியெல்லாம் நான் பயப்படும்படியான அளவு ஆத்ம ஞானத்தை அடைந்து விதேக முக்தியிலே மூழ்கி ஆத்ம வஸ்துவாக உயிர்த்திருக்கின்றாளே, அப்படி ஒரு அர்த்தம். இப்படி என்ன இப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஓரளவு ஈஸியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணா, இந்த பதிகத்தை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ யூ ஆல் வில் பி என்ஜாயிங் திஸ். இப்படி ஒரு தமிழா எழுத முடியுமா? அப்படி ஐ நோ மை டைம் இஸ் அப். 8:20 போறது. ஆனா வாட் ஐ டோல்ட் யூ இஸ் திஸ். இது ஆன்மா அனுபவத்தை முருகனார் தான் அனுபவித்ததை
மிக விளக்கமா எடுத்துரைக்கின்றார் இந்த நற்றாயியங்கள்ல ஒரு புது விதத்துல. இது மாதிரி ஒரு புதுசா இந்த ஒரு புதுமை தமிழ்ல ஒரு சித்த விளையாட்டே விளையாடி இருக்காரு முருகனார். அதான் இப்படியெல்லாம் ஒரு பதிகம் எழுதுறதுன்றதுனால சாதாரண விஷயம். இப்பொழுது அந்த ஆன்மானுபூதியிலே நம்மை கொண்டு போய் சேர்த்து அதிலே கரைத்து அதை பற்றி நம்மால் ஓரளவு புரிந்து கொள்ளும்படியாக செய்யறதே சாதாரண விஷயம் அல்ல. இப்போ அப்பர் பெருமான் எவ்வளவு எளிமையா சொல்றார், சொன்ன விதம் எவ்வளவு சிம்பிளா இருக்கு. அதை பாருங்க. இதேதான் நற்றாயியங்கள் தான் இது. அம்மா சொல்றா, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் மத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே. ஸ்வீட்டா இருக்கு பாருங்க இந்த பாட்டு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், என்னுடைய பெண் அந்த ஈஸ்வரனுடைய பேரை கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், அவர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டா கைலாசத்துலன்னு, பின்னை அவனுடைய ஆரூர் அவன் இருக்கும் வண்ணம்னா அவனுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுண்டா, பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் அவர் ஊர் எதுன்னு கேட்டு கைலாசம் தெரிஞ்சுண்டா, பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள், பெயர்த்தும் முழுவதுமாக அந்த அகந்தை பெயர்ந்து போய் அவனுக்கே பைத்தியமானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். இந்த உலகாதி உறவுகள் எல்லாம் அவள் மனதை விட்டு போயிட்டது. அகன்றாள், அகலிடத்தார் ஆச்சாரத்தை, அகலிடத்தார் ஆச்சாரத்தை அகன்றாள், தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே. முழுவதுமாக ஈஸ்வரனுக்கே சரணாகதி செய்து அந்த ஈஸ்வரனிலே ஒன்று கலந்தாள், தலைவந்தாளே தலைப்பட்டாள், அந்த திருவடிகளிலே ஒன்று கலந்தாள். இது பொருள். இப்ப இது அப்பர் பெருமான் என்றைக்கோ எட்டாவது நூற்றாண்டிலே சொன்னது 20வது நூற்றாண்டிலே பகவானுக்கு எப்படி பொருந்துகின்றது என்று பாருங்கள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். பகவான் இப்போ ஏதோ ஒரு நாள் அருணாச்சலம் அவரோட உறவினர் வந்து சொன்னார், இது எங்கேயோ கைலாசம் வைகுண்டம் மாதிரி எங்கேயோ இருக்குன்னு நினைச்சோம், இவர் இன்னும் அருணாச்சலத்திலிருந்து வரன்றாரு. நீங்க பொதுவாக எல்லாம் திருவண்ணாமலை திருண்ணாமலைன்னு தான் சொல்லுவோம். அன்னைக்கு வந்தவர் இன்னும் வட சொல்லதான் அருணாச்சலம் தான் நினைக்க முக்தி, அல்ல அருணாச்சலேஸ்வரர் பண்றதுதான். அருணாச்சலம் என்ற நாமத்தை கேட்டார், அது எங்க இருக்குன்னு, மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், தெரியாதான், அது திருவண்ணாமலை, அவன் மூர்த்தி அவன் இருக்கும் அந்த அது எங்க இருக்கு, பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், அவர் எந்த ஊரு, ஆனா அதான் அது தெரியாதான் திருவண்ணாமலைன்னு, பெயர்த்தும் அவனுக்கே பிச்சு ஸ்மரணா தருணாச்சலம், அதான் இது, பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். சித்தப்பா சித்தி எல்லாம் விட்டாச்சு, அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, நேர திருவண்ணாமலை வந்தார், எல்லாத்தையும் ஆச்சாரத்தெல்லாம் விட்டுட்டார், தன்னை மறந்தார், தன் நாமம் கெட்டார். எப்படி கெட்டார்? வீட்டை விட்டு புறப்படும் போது, நான் என் தகப்பனாரை தேடி அவர் உத்தரவின்படி இவ்விடத்தை விட்டு புறப்படுகிறேன், இது நல்ல காரியத்தில் தான் பிரவேசித்திருக்கிறது. He says embarked on a virtuous enterprise. இதை தேடுவதற்கு செலவு ஏதும் செய்ய வேண்டாம். இப்படிக்கு போட்டு ஒரு கோடு. முதல்ல நான், அது இது நல்ல இது நான் என்பது இது ஆச்சு, பிறகு அதுவும் போச்சு, இதுதான் தன்னாமம் கெட்டாள். இந்த வெங்கட்ராமன்ற பேரு சுத்தமா கெட்டு போச்சு. தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே, நேர அருணாச்சலம் வந்தார், அண்ணாமலையார்கிட்ட போய் சொல்லிட்டார், அப்பா நீங்க சொன்னபடி உங்க ஒத்துழைப்படி நான் வந்துட்டோம்ப்பான்னு தன்னுடைய வரவை தெரிவித்துக் கொள்ளுகிறார். தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே, 54 வருடங்களுக்கு தன் தலைவனிட தாளிலே
இந்த நங்கை தலைப்பட்டாள். வார்த்தைக்கு வார்த்தை, சொல்லுக்கு சொல், அப்படியே பகவானுக்கு பொருந்துகின்ற பாடல் இது. ஒரு அற்புதம். எப்படி என்றைக்கோ எழுதி வைத்தது நிஜமா நடக்குமா? நடந்திருக்கு. சத்திய வஸ்துவாக இருக்கின்ற அப்பர் பெருமான் சத்திய வாக்கு அசத்தியமா போகாது. சான்ஸே கிடையாது. பகவான் ரமண மகரிஷி இஸ் a monumental example. அப்பர் பெருமான் வாக்குக்கு. அப்பர் பெருமானுடைய அடியவர் ஒருத்தர் சொன்னார், எப்படிப்பா நீங்க பகவான் கிட்ட இப்படி பத்தி? அப்பர் பெருமான் தான் சார் அவர் சொன்னது அப்படியே வாழ்ந்து காண்பித்தார் அப்படின்னு இந்த சொன்னார். கனகம்மா கிட்ட சொன்னப்போ கனகம்மாவும் இதை ஆமோதிச்சா. இதெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ் கதை திருவண்ணாமலை சர்க்கிள்ல அப்படின்னு சொன்னார். உங்களுக்கெல்லாம் இது முதல் தடையா கேட்கும்படியா சில பேருக்கு இருக்கலாம். ஆனா இதை விட நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கின்ற விஷயம் இல்லை. இப்படி பகவானுடைய வாழ்க்கையில நம்ம தனித்து பிரகாசிக்கின்ற நிகழ்வுகள் நிறைய பார்க்கலாம், மேலும் பார்க்கலாம். அடுத்த வாரம் இந்த பகவானுடைய பெருமைகளை இந்த சன்னதி முறையின் மூலமாக நாம் செய்த முந்தையோர் செய்த பெருந்தோம், நம்ம பண்ண புண்ணியம் மட்டும் இல்லை, நம்ம பெரியவாள்லாம் சேர்ந்து பண்ண புண்ணியம், நாம் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தின் உச்சிக்கு நம்மை அழைத்து செல்கின்ற, சிகரத்துக்கு நம்ம அழைத்து செல்கின்ற இந்த சன்னதி முறையை பயிலும் பாக்கியம் பெற்றோம். எல்லாம் இணையாடும் ஈசன் செயல், எல்லாம் அவை பாட்டி சொன்னது அத்தனை அனைத்தும் இணையாடும் ஈசன் செயல்னா அனைத்தும் இணையாடும் ரமணன் செயல்னு சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, ரமணாய நமோ ரமணாய, நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मंगलानि भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्.